Hi, good morning everyone. I am Manaka. I am doing Advanced Diploma in Montessori and Child Educational at Indian Montessori Training Institute, Salem. This video is for World Skill Council and Career Development. நான் இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். எறும்பும் வெட்டுக்கிளியும். ஒரு காட்டில் எறும்புகளும் வெட்டுக்கிளியும் புல்வெளியில் வாழ்ந்து வந்தது. எறும்புங்க தூரத்தில் இருக்கும் வயலுக்கு போய் சாப்பாடு கொண்டு வரும். எறும்புங்க எப்போதும் ஒழுக்கத்தோடு வேலை செய்யும். ஒவ்வொரு நாளும் விடியற் காலையில் சீக்கிரமாக எழுந்திருச்சு எல்லா எறும்புகளும் தூரத்தில் இருக்கும் வயலுக்கு போய் கஷ்டப்பட்டு நெல் எடுத்து தலைமேல் வைத்து கொண்டு வரும். கொண்டு வந்த சாப்பாட்டை தனது குத்துக்குள்ளே வச்சுட்டு திரும்பவும் சாப்பாடு கொண்டு வர வயலுக்கு போகும். ஆனால் வெட்டுக்கிளி எப்போதும் சோம்பேறித்தனமாக நிழலில் தூங்கிக்கிட்டும் பாட்டு பாடிக்கிட்டும் விளையாண்டுக்கிட்டும் ருசியான உணவை சாப்பிட்டுக்கிட்டும் இருந்துச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோன்ற கவலையே இல்லாமல் வாழ்ந்து வந்தது. ஆனால் எறும்புங்க ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு சாப்பாடு எடுத்து கொண்டு வரும். கஷ்டப்பட்டு சாப்பாடு கொண்டு வரும் எறும்புகளை பார்த்து வெட்டுக்கிளி பரிதாபப்பட்டுச்சு. நாட்கள் போக போக வெட்டுக்கிளிக்கு இன்னும் சோம்பேறித்தனம் அதிகமாக மாறியது. வயல்ல அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டோம் விளையாடிக்கிட்டோம். அடுத்தது என்ன பண்ண போறோன்ற கவலையே இல்லாத இந்த வாழ்க்கை மிகவும் அழகா இருக்குதுன்னு வாழ ஆரம்பிச்சது. ஆனா எறும்புங்க ஒவ்வொரு நாளும் சாப்பாடு எடுக்க வயலுக்கு போயிடும். ஒரு நாள் எறும்புங்க சாப்பாடு கொண்டு வரும்போது ஒரு எறும்பு தடுக்கி கீழே விழுந்துருச்சு. சாப்பாட்டின் பாரம் தாங்காம அது சோர்ந்து போயிருச்சு. அதை பார்த்துட்டு இருந்த வெட்டுக்கிளி எறும்புக்கு உதவி செய்யாம பாட்டு பாடிக்கிட்டே இருந்துச்சு. எறும்பு வெட்டுக்கிளி கிட்ட, எறும்பண்ணா இந்த சாப்பாட்டை நான் கூட்டுக்கு எடுத்துட்டு போக எனக்கு உதவி செய்வீங்களான்னு கேட்டுச்சு. ஆனா வெட்டுக்கிளி அதை கேட்காம பாட்டு பாடிக்கிட்டே இருந்துச்சு. எறும்பு தானாகவே கஷ்டப்பட்டு எழுந்திருச்சு சாப்பாட்டை எடுத்து தலை மேல வச்சு கூட்டுக்கு போச்சு. இதை பார்த்த வெட்டுக்கிளி, ஏன் எறும்பு இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யற, வா வந்து எங்கூட பாட்டு பாடு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னிச்சு. அதற்கு எறும்பு, வெட்டுக்கிளி அண்ணா, நான் குளிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கிறேன், நீங்களும் அதை செய்யுங்கன்னு சொன்னிச்சு. வெட்டுக்கிளி, ஏன் இப்பயே குளிர்காலத்தை பற்றி யோசிக்கிற, நம்மக்கிட்ட நிறைய சாப்பாடு இருக்குது, கோடை காலத்தை அனுபவிக்கலாம், வா வந்து என்னோட ஓய்வு எடுன்னு சொன்னிச்சு. ஆனால் எறும்பு அதை கேட்காம தன் சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு தன் கூட்டுக்கு போச்சு. ஆனால் வெட்டுக்கிளி குளிர்காலத்தை பற்றி யோசிக்காம அங்கேயும் இங்கேயும் விளையாண்டுக்கிட்டோம் சறுக்கிக்கிட்டோம் பாட்டு பாடிக்கிட்டோம் இந்த வாழ்க்கை மிகவும் அருமையாக இருக்குதுன்னு வாழ ஆரம்பிச்சிச்சு. நாட்கள் போக போக குளிர்காலம் கோடைக்காலம் குளிர்காலமாக மாறியது. சூரியனை பார்க்கவே முடியல. எங்கு பார்த்தாலும் மேகமூட்டமாகவே காணப்பட்டது. இரவுகள் மிகவும் நீளமானதாகவும் கருமையானதாகவும் இருந்துச்சு. அதிகமான பனி குளிரையும் உண்டாக்கியச்சு. வெட்டுக்கிளிக்கு குளிரால நடுங்குச்சு. வெட்டுக்கிளி தனது பக்கத்தில் இருக்கும் சருகை எடுத்து தன் மேல போத்திக்கிச்சு. ஆனா வேகமா வீசிய குளிர்காத்து அதை தூக்கி போட்டுச்சு. வெட்டுக்கிளிக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இல்லை, தங்குவதற்கு இடமும் இல்லை. எல்லா வயல்வெளிகளும் நிலங்களும் பனியால மூடப்பட்டு இருந்துச்சு. வெட்டுக்கிளி பசியால மிகவும் வாடிச்சு. அப்பதான் வெட்டுக்கிளிக்கு புரிஞ்சிச்சு, எறும்பு சொன்னது சரிதான்னு. நாம கோடை காலத்துல குளிர்காலத்துக்காக சேமிச்சு வைத்திருக்கணும். கோடை காலத்துல தனக்கும் உணவு சேமிக்காம மற்றவர்களுக்கும் உதவாம இருந்துட்டோம், அடுத்த கோடை வரைக்கும் உயிரோட இருப்போமான்னு தெரியலன்னு வெட்டுக்கிளி நினைச்சிச்சு. அப்ப அந்த எறும்புங்களை பார்த்துச்சு. கோடை காலத்துல எறும்புங்க சேர்த்தி வச்ச உணவை சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டு இருந்துச்சு.
எறும்புக்கிட்ட போய் நாம உதவி கேட்கலான்னு வெட்டுக்கிளி நினைச்சிச்சு. அப்ப போய் எறும்பு வீட்டின் கதவை தட்டிச்சு. ஓ எனது அருமை நண்பர்களே, நான் உங்களுக்காக ஒரு பாட்டு பாட வந்திருக்கிறேன். எனக்கு குளிர்காய கொஞ்சம் நெருப்பும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாப்பாடும் தாருங்கன்னு கேட்டுச்சு. அதற்கு எறும்பு, வெட்டுக்கிளி அண்ணா, நீங்க பாடுற எந்த பாட்டையும் கேட்க நாங்க தயாராக இல்லைன்னு சொல்லிச்சு. அதற்கு வெட்டுக்கிளி, நீங்க அப்படி சொல்லக்கூடாது, நான் சாப்பிடலன்னா செத்துடுவேன்னு சொல்லிச்சு. அதற்கு எறும்பு, நீங்க குளிர்காலத்துல என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதற்கு வெட்டுக்கிளி, நான் குளிர்காலத்துல கோடை காலத்துல பாட்டு பாடுவதிலேயே என் காலத்தை கழிச்சிட்டேன். எனக்கு குளிர்காலம் வந்ததே தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிச்சு. அதற்கு எறும்புங்க ஒன்னொன்னும் தான் முதுக திருப்பிக்கிட்டு உள்ள போயிருச்சு. கோடை காலத்துல வெட்டுக்கிளி கிட்ட உதவி கேட்ட அந்த எறும்பு வந்துச்சு. வெட்டுக்கிளி அண்ணா, கோடை காலத்துல நான் சாப்பாடு சேர்த்து வைக்கும்போது என்னை பார்த்து கேலி செஞ்சுக்கிட்டும் பாட்டு பாடிக்கிட்டும் இருந்தீங்க. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது, குளிர்காய நெருப்பும் தரமாட்டேன்னு எறும்பு வேகமா கதவை சாத்திருச்சு. வெட்டுக்கிளிக்கு தான் என்ன பண்றதுன்னே தெரியாம உட்காந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, காலம் பொன் போன்றது. காலமும் நேரத்தையும் நம்ம கரெக்டா பயன்படுத்தி கொள்ளணும். நன்றி.